वंदे गुरूणां चरणारविन्दं सन्दच्चिदस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुडिकायमानं संसारहालाகலமோகசாந்தியை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமः பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். 63 நாயன்மார்கள் வரிசையிலே தொடர்ந்து நாம் இயற்பகை நாயனார் அவருடைய சரித்திரத்தை காணலாம். சேக்கிழார் பாடுகிறார்: சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குலம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மன்னு தொல் புகழ் மருத நீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பெனில் அளித்து பொன்னி நல்நதிமிக்க நீர் பாய்ந்து புனரிதன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னெடும் பெருந்தீர்த்தம் முன்னுடைய நலம் சிறந்தது வடம் புகார் நகரம். காவேரி பூம்பட்டினம் நகரத்தை பற்றி, அதனுடைய வளமையை பற்றி சேக்கிழார் விவரித்திருக்கிறார். அந்த காவேரி பூம்பட்டினத்திலே வணிகர் குலத்தில் அவதரித்தவர் இயற்பகை நாயனார், பெரும் தனவந்தர். அதை சொல்கிறார் சேக்கிழார்: அக்குலப்பதி குடிமுதல் வணிகர் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார் அப்படின்னு. அந்த பெரும் தனவந்தர் சிவனடியார்கள் வேண்டுவன கேட்பதையெல்லாம், விரும்பி கேட்பதையெல்லாம், பொருள்களை எல்லாம் அன்போடு வழங்குவதே தம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற குறிக்கோளை கொண்டு அதன் வகையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த உலகத்திலே பிற பொருள்கள் அனைத்தையும் தம்முடையது என்று உரிமை கொண்டாடுகின்ற இந்த உலக இயல்பிற்கு பகையாக எல்லா பொருள்களும் சிவபெருமானுடையது என்ற கொள்கையிலே நின்றதால், உலக இயல்பிற்கு மாறாக நடந்து கொண்டதால் அவர் இயற்பகை நாயனார் என்று அழைக்கப்பட்டார். அத்தகைய நாயனாருடைய ஈகை குணத்தை உலக மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கொண்டார். காம இச்சை கொண்ட ஒரு அந்தணர் வடிவிலே சிவபெருமான் இயற்பகை நாயனாரிடம் செல்கிறார். சிவனடியாரை வாருங்கள் வாருங்கள் என வரவேற்கிறார் நாயனார். இவர் அந்தணர் சொல்றார்: சிவனடியார்கள் விரும்பி கேட்கின்ற எந்த பொருளையும் நீ அளித்து வருவதாக கேள்விப்பட்டேன். ஆகவே நானும் ஒரு பொருளை வேண்டி உன்னிடத்தில் வந்தேன் என்று அந்தண கோலத்தில் வந்த சிவபெருமான் சொல்லுகிறார். என்னிடம் உள்ள எல்லா பொருள்களும் எல்லா சொத்துகளும் சிவனடியார்களுக்கு உரியவை. ஆகவே தங்களுக்கு எது வேண்டுமோ கேளுங்கள் என்று இயற்பகை நாயனார் பதில் சொல்லுகிறார். உன்னுடைய காதல் மனைவியை உன்னிடமிருந்து பெறுவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறார் அந்த பிராமணர். இயற்பகை நாயனார் ஒரு சிறிதும் மனம் கலக்கமடையாமல் தமது மனைவியை அழைத்து வந்து அண்ணனிடம் நிறுத்தினார். அண்ணர் எதிரே மனைவியை நிறுத்தினார். கற்பிலே சிறந்த அம்மையார் முதலில் சற்று மனம் கலங்கினார். இருந்தபோதிலும் ஒருவாறு மனம் தெளிந்து அமைதி கொண்டார். அந்தணர் அம்மையாருடன் புறப்பட்டார். அப்பொழுது அந்தணர் சொல்லுகிறார்: நான் இந்த ஊர் எல்லையை தாண்டி செல்லும் வரையில் எனக்கு துணையாக நீர் வர வேண்டும். ஏனென்றால் உம்முடைய சுற்றத்தார்கள் இதனால் கோபம் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது உறவினர்கள் இயற்பகையாரின் மனைவியோடு சென்ற பிராமணரை தடுத்தார்கள். இயற்பகை நாயனார் வாளேந்தி அவர்களை கொன்று ஊர் எல்லை வரை அந்தணரை கொண்டு சென்று, இனி நீங்கள் பயப்படாமல் செல்லலாம் என்று கூறிவிட்டு திரும்பினார். நேர்ந்தவர் எரிந்தபோது நிறைந்த அச்சுற்றத்தாரும் சார்ந்தவர் தம் முன் செல்லார் தையலை கொண்டு பெற்ற மூர்ந்தவர் படிமேற் செல்ல உற்ற எதிர்வுடன் பொங்கி ஆர்ந்த வெஞ்சினத்தால் மேல் சென்று அடர்ந்து எதிர் தடுத்தாரென்றே. சென்று அவர் தடுத்த போதில் இயற்பகையார் முன்சீறி வன்துணை வாழையாகச் சாரிகை மாறி வந்து துன்றினர் தோளும் தாளும் தலைகளும் துணித்து வீழ்த்த வென்றடு புலியேறு அன்ன அமர் விளையாட்டில் மிக்கார். சுற்றத்தார்கள் வந்து தடுத்த பொழுது வாளை கொண்டு அவர்களை எல்லாம் தடுத்து பலர் இறந்து போயினர். அப்பொழுது அந்தணரிடம் எல்லை வரை சென்றுவிட்டு இனி பயப்படாமல் நீங்கள் செல்லலாம் என்று கூறிவிட்டு நாயனார் திரும்புகின்றார். அப்பொழுது இயற்பகை முனிவனே, நீ இங்கு வா என்று திடீரென்று அந்த அந்தணர் அவரை கூவி அழைக்கின்றார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பு இலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம், செயற்கருஞ்செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறைவோலிட்டு மாலையன் தேட நின்னான். அழைத்த பேர் ஓசை கேளா அடியனேன் வந்தேன் வந்தேன், பிழைத்தவர் உளரேல் இன்னும் பெருவலி தடக்கை வாளின் இழைத்தவர் ஆகினார்.
என்று இயற்பகையார் வந்து எய்த குழைப்பொலி காதினனும் மறைந்தனன் கோலம் கொள்வான். இயற்பகை நாயனார் ஓடிச்சென்று அங்கே பார்க்கிறார். இன்னும் மற்றவர் யாரேனும் தடுக்கிறார் என்றால் என் வாளுக்கு இரையாவார்கள் என்று சொல்லிக்கொண்டு செல்லுகின்றார். ஆனால் அங்கே சிவபெருமான் மறைந்து போனார். அந்த அந்தணர் மறைந்து போனார். அவருடைய துணைவியார் மனைவியார் மட்டும் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். சென்றவர் முனியை காணார் சேயிழை தன்னை கண்டார் பொன்திகழ் குன்று வெள்ளிப் பொறுப்பின் மேல் பொலிந்ததென்று தன் துணையுடனே வானில் தலைவனை விடைமேல் கண்டார். நின்றுலர் தொழுது வீழ்ந்தார் நிலத்து நின்று எழுந்தார் நேர்ந்தார். அங்கே வானத்திலே சிவபெருமான் பார்வதி சமேதராக ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நீ எம்மிடம் பக்தி கொண்டாய். உனது ஒப்பற்ற அன்பினைக் கண்டு அகமழிந்தோம். இனி உன் மனைவியோடு நம்பால் நீ வருவாயாக என்று இறைவன் அவருக்கு அருள் புரிந்தார். விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார்தம்மை எண்ணிய உலகுதன்னில் இப்படி நண்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுது இல்லாதாய் நண்டிய மனைவியோடு நம்முடன் போதுக என்று சேக்கிழார் அதை சொல்லுகின்றார். இயற்பகை நாயனார் மனைவியோடு இல்லம் திரும்பினார். அங்கே இருந்து போனவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்து எழுந்தார்கள். எம்பெருமானின் அற்புத திருவிளையாளை உணர்ந்த ஊர் மக்கள் எல்லோரும் இயற்கையாரின் பக்திக்கு அடிபணிந்தார்கள். இயற்கையார் எல்லோராலும் தொழுவதற்கு உரிய மகானாக ஆவார். இயற்பகையார் மனைவியோடு பல்லாண்டு காலம் இன்புற்று வாழ்ந்தார். பின்பு சிவலோகம் சென்று அடைந்தனர் இருவரும். இன்புறு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பரென்றே துன்புறாது உறவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க்கு அன்பு நீடும் மண்புகழ் இளசெய்மாறன் வனத்தினை வழுத்தலுற்றேன் என்று சேக்கிழார் அந்த இயற்பகை நாயனாருடைய சரித்திரத்தை முடிக்கின்றார். சிவபெருமானுடைய அடியார்கள் பல வகையில் தம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சிவபக்தி முதிர உலகில் உண்டான பற்றுக்கள் மெல்ல மெல்ல கழன்றுவிடும். தமக்கு உரிய பொருள்களையும் தம் இன்பத்துக்கு உரிய பொருள்களையும் உடல் உறுப்புகளையும் தம் உயிரையுமே தியாகம் செய்யும் நிலை அந்த பக்தர்களுக்கு உண்டாகும். சிவனடியார்களுக்கு எப்பொருளையும் ஈயும் மனப்பான்மை மிக மிக உயர்ந்தது. பொன்னையும் பொருளையும் கொடுத்தவர் உண்டு, பிள்ளையை கொடுத்தவர் உண்டு, மனைவியை அளித்தவர் உண்டு, கண்ணை கொடுத்தவர் உண்டு, உயிரையே கொடுக்க முற்பட்டவர்களும் இருந்தார்கள். தம் பொருள் என்ற பற்று கழன்று போன போது அந்த பொருள் எத்தகையது என்ற ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது. இது பற்றி ஸ்ரீ ஆறுமுக நாவலார் ஒரு சமாதானம் எழுதியிருக்கின்றார். அதை காணலாம். அது இங்கே பயன்படும். ஒரு காம கிழத்தி மேல் அதிதீவிரமாய் முருகி வளரும் காமத்தினாலே விழுங்கப்பட்ட மனசை உடைய ஒருவன் தனக்கு உரிய எப்பொருள்களையும் தான் அனுபவித்தலும் கூட அவள் அனுபவிக்க கண்டாலே தனக்கு இன்பமாக கொள்ளுவான். அதுபோல தமக்கு சிவன் எனவே தோன்றும் சிவனடியார்கள் மேலே அதிதீவிரமாய் வளரும் அன்பினாலே விழுங்கப்பட்ட மனதை உடைய இந்த நாயனார் தமக்கு உரிய எப்பொருளையும் அது தாம் அனுபவித்தை காட்டிலும் அவ்வடியார்கள் அனுபவித்தலை கண்டாலே தமக்கு இன்பமாக கொள்ளும் இயல்பு கொண்டவர். அதனால் அன்றோ தம்மிடத்துள்ள பொருள்களுள் அவ்வடியார்கள் கேட்பனவை யாவையோ அவையெல்லாம் சிறிதாக இருந்தாலும் உன்மகிழ்ச்சியோடு கொடுக்கும் பெருந்தன்மையினால் சிறந்து விளங்கினார். இவரிடத்திலே இருக்கின்ற இந்த மெய்யன்பை சர்வ ஆன்மாக்களும் உணர்ந்து உய்யும்படி உணர்த்துவதற்கு திருவுள்ளம் கொண்ட கிருபா சமுத்திரமாகிய சிவன் ஆன்மாக்களுக்கு உலகத்து பொருள்களுள் மனைவியினும் இனிய பொருள் வேறு கிடையாது. ஆகையால் சிவனடியார் வேடம் கொண்டு வந்து இவரிடத்து இவர் மனைவியையே கேட்க இவர் கற்பினிலே சிறந்து விளங்கும் அம்மனைவியையும் பெருமகிழ்ச்சியோடு கொடுத்தார். அதனால் இவர் பனிமலர் குழற் பாவை நல்லாரினும் சிவனே தமக்கு இனியன் என்று கொண்டார் என்பது அறியப்படும். மேலும் இவர் உயர்குடி பிறப்பினாலும் பெருஞ்செல்வத்தினாலும் உலகத்தாராலே நன்கு மதிக்கப்படுவதாய் இருந்தார். இருப்பினும் தாம் பிறருக்கு மனைவியை கொடுப்பதால் உலகத்தாராலே பழிப்புரை உண்டாகும் என்பதை அவர் நோக்கவில்லை. இதனால் இவர் மனதை சிவபக்தியை விழுங்கித்து என்பது நாம் துணிந்து கொள்ளலாம். இவர் நாடவர் பழித்துரை பூணதுவாக கொண்டமையும் தேறுகின்றது. இத்தகைய மனநிலை மிக மிக உயர்ந்த பக்தி உடைய பக்தர்களுக்குத்தான் வரும்.
அந்த நிலையை உணர்ந்து கொள்வதற்கே ஒரு வகை மனநிலை வேண்டும். இறைவனுடைய காதல் முற்றி போகும்போது ஒரு தலைவி அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகிலத்தார் ஆச்சாரத்தை என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார். அறத்தின் வழியே பொருளீட்டி இன்பம் துய்க்கும் உலகியல் நெறியிலே வாழ்பவர்களுக்கு அமைந்த ஒழுக்க முறை இவர்களிடத்திலிருந்து நழுவிவிடும். அகிலத்தார் ஆசாரத்தை அளவுகோலாக கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை அளக்க முடியாது. இவர்களுக்கு இவர்கள் நின்ற நெறியே நெறி, இவர்கள் நிற்கின்ற தர்மமே தர்மம். பிறர் அவ்வாறு நடக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக அமைந்த தர்மம் அல்ல இது. இலக்கணங்களில் சில சிறப்பான தகுதியினால் புறநடைகள் அமைந்திருக்கும். அதுபோல பக்தியினாலும் ஞானத்தினாலும் உயர்ந்து நின்றவர்களுடைய செயல்களுக்கு மற்றையோர் வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தை இலக்கணமாக கொள்ளாது. அதாவது அவர்கள் நிற்கின்ற நிலையிலே செய்கின்ற காரியங்கள் மற்றவர்கள் தாம் அவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒரு இலக்கணமாக கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு அந்த நெறிதான் இலக்கணம். அதை மற்றவர்கள் தமக்குரிய ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பக்தியிலே முற்றி நிற்க வேண்டும் என்ற குறிக்கோள் மற்றும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலை நமக்கு கிடைக்குமானால் நாம் வேறு ஏதேனும் ஒரு வகையத்தில் உலகத்தார் ஏற்றுக்கொள்கின்ற உலகத்தார் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆச்சாரத்திலிருந்து நாம் அகன்று நிற்போம் என்பது ஏற்படக்கூடும். இதனை நினைந்தே சேக்கிழார் இயற்பகையாரை உலகியற்பகையார் என்று சொல்லுகின்றார். உலகத்திலே இயல்பான நெறிக்கு விரோதமாக நடப்பவர் என்று நாம் அதை கொள்ள வேண்டும். உலகுக்கு விரோதமாக நடக்க வேண்டும் என்று எண்ணி செய்வது அல்ல அது. உலகத்தின் இயல்பான நடைமுறைக்கு விரோதமாக, நடைமுறைக்கு மாறாக நடப்பவர் என்று தான் கொள்ள வேண்டுமே தவிர உலகத்துக்கு விரோதமாக நடக்க வேண்டும் என்று எண்ணி செய்வது கிடையாது. அது தூங்குபவனுக்கு தூக்கம் முற்றும் பொழுது கையிலே ஏதேனும் வைத்து கொண்டிருந்தால் எந்த பண்டமாக ஆனாலும் அது நழுவிவிடும். முற்றிய பக்தியில் இந்த உலகியலானது தானே கழன்றுவிடும். தூங்குபவனுடைய கையிலே உடையும் கண்ணாடி பாத்திரம் இருந்தாலும் அது நழுவ விடுவான். விலையுயர்ந்த மாணிக்கத்தை வைத்திருந்தாலும் நழுவ விடுவான். அதுபோல இந்த நிலையிலே அந்த அடியார்கள் இத்தகையோர் தியாகம் செய்யும் பொழுது இன்ன பொருள்தான் கொடுக்கலாம் என்ற ஒரு வரையறையோ அல்லது இதை கொடுக்கலாமோ என்ற ஆராய்ச்சியோ, இதை கொடுத்தால் என்னது நேருமோ என்ற அச்சமோ இல்லாமல் இருப்பார்கள். ஆகவே இயற்பகையார் அடியார்களிடத்து கொண்ட முற்றிய பக்தி நிலையில் மனைவியை கொடுக்கலாமா என்ற யோசனை எழவே இடம் கிடையாது என்று ஆறுமுக நாவலார் அவர்கள் ஒரு அழகான சமாதானத்தை அளித்திருக்கின்றார்கள். இயற்பகை நாயனாரிடமிருந்து நாம் அறியக்கூடிய செய்தி என்னவென்றால், அத்தகைய உயர்ந்த பக்தி எதுவும் நம்முடையதில்லை, அனைத்தும் இறைவனுடையது, இறைவன் பாலுடையது, அவை இறைவனுடைய அடியார்களை சென்று சேர வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை, அந்த பக்தி மனப்பான்மையை கொள்ள வேண்டும் என்றுதான் நமக்கு கிடைக்கும் போதம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.